எஸ், ஐ திங்க் திஸ் வில் பி அ ப்ராப்பர் வாக். நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா திருவண்ணாமலை. இன்றைக்கி திருவண்ணாமலை டூர் போக போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் செம்ம டயர்டாக இருக்கேன். என்னென்னா வந்து நேற்று நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு இப்போ டைம் வந்து 3 o'clock. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி வாடா மச்சான் 2 நாள் லீவு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகலாம் அப்படின்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு என்னென்னா இப்போ 6 o'clock சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் திருவண்ணாமலைக்கு. ஸோ இப்போ டைம் ஆல்ரெடி 3:40 ஆச்சு. நான் இனிமேல் தான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போக போகிறோம். லெஸ்ஸி, இது ஒரு சடன் பிளான் தான். ஸோ எப்படி ஃபன்னாக போகுதுன்னு பார்க்கலாம். நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பை. The hardest plan about getting ready for a sudden plan is that எதை பேக் பண்ணணும், எதை பேக் பண்ணக்கூடாது, என்ன எடுத்துகிட்டு போகணும், இதுவுமே தெரியாது. டக்குன்ட்டு இப்போது எனக்கு 15 minutes டைம் கொடுத்துருக்கான். 15 minutes டைமில் அவன் உட்காந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆகி அவனுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெயிட் பண்ணணுமா. ஹவ் இஸ் திஸ் வாட் ப்ரோ, ராங் ப்ரோ. ஸோ இப்போ தான் உட்காந்து ஓனாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி பார்த்தா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா எனக்கு பேண்ட் போடவே பிடிக்காது. மோஸ்ட்லி எனக்கு வந்து பேண்ட் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கோயில் ட்ரிப்லாம் போனால் ஒரு நல்ல விஷயம்னா பேண்ட் போட தேவையில்ல, அதுக்கு பதிலாக ஒரு வேஸ்டி எடுத்துகிட்டா முடிஞ்சிச்சு. ஸோ இது காய் வேஸ்டிங்கிறனால கோயிலுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை போட்டு ஆக்சுவலி இது ஒரு ட்ரௌசர். ஏன்னா ஆப்வியஸ்லி வேஸ்டியை தனியாக போட முடியாது, ட்ரௌசரில் போட்டால் தான் நமக்கு சேஃபு. அண்ட் இது ஒரு ஷர்ட்டு. ஸோ அப்புறம் மேபி அங்கே குளிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வித்தவுட் குளியல் கோயிலுக்குள்ளே போக முடியாதுல்ல. ஸோ இன்கேஸ் குளித்தோன்னா அதுக்குரிய டவலு, அப்புறம் கொஞ்சோண்டு இன்னர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு போகணும். இப்போது இது போதும்னு நினைக்கிறேன் நான் நாளைக்கு கோயில் போட்டு போகிறதுக்கு. ப்ளஸ் இப்போ நான் கோயில் போகிற இல்லை ஜேர்னியில் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்ல. ஸோ இப்போதைக்கு போட்டு ஒரு டிஷர்ட் இருக்குது, ஒரு நல்ல ட்ரௌசரை எடுத்து போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே, கிளம்பியாச்சு. எல்லா ட்ரெஸ்ஸையும் இந்த ஒரு பேக்கில் ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போது வந்து டைம் எக்ஸாக்ட்லி 4:20 ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து 4:20 ஆகுது. டக்குன்னு கிளம்பியாச்சு, போயிட்டு வர்றோம். நாங்கள் பிடிக்க வேண்டிய ட்ரெயின் அதோ கண்ணு முன்னாடியே போகுது. ட்ரெயின் இங்கே இருக்குது ஸ்டேஷன், அப்படியே கண்ணு முன்னாடியே போகுது. இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் வேறு, எல்லாருமே கிளம்பிட்டே பார்க்க போயிட்டுருக்காங்க. நாங்களும் அந்த ட்ரெயினில் தான் போகணும். இவங்க தான் நம்ம 2 co-passengers. அந்த மஞ்சள் கொண்டு போய் பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போது பீச் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஆக்சுவலி நான் நினச்சது என்னென்னா சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் இருக்குன்னு நினச்சேன். பட் இட் இஸ் ஃப்ரம் பீச் ஸ்டேஷன். ஸோ பீச் ஸ்டேஷன்லேருந்து திருவண்ணாமலை போகணும். சென்னைக்கு புதுசாக வரவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னா, பீச் ஸ்டேஷன்னு பேர் இருக்கும், ஆனால் இது வந்து பீச்சுக்கு போகிற ஸ்டேஷன் கிடையாது. நீங்கள் பீச்சுக்கு போகணுன்னா அதுக்கு 2 ஸ்டேஷன் முன்னாடியே இறங்கிடணும், அப்போ தான் பீச் போக முடியும். பீச் ஸ்டேஷன் சொல்லி இங்கே வந்தீங்கன்னா இங்கே பீச்சுக்கும் இங்கே சம்மந்தமே கிடையாது. ஓகே, திருவண்ணாமலைக்கு இப்போ 2 டிக்கெட் எடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரெயினுக்காக வெயிட்டிங். ட்ரெயின் இப்போ வந்து செட் டு கம் அரௌண்ட் 6 o'clock. ஸோ 6 o'clock வந்ததுக்கப்புறம் அங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கிரிவலம் ஆரம்பிச்சிடலாம். கிரிவலம் முடிஞ்சோடனே ஸ்ட்ரைட்டாக நம்ம எம்பெருமானோட மீட்டிங் தான். இப்போது மணி நைட்டு 12:30 அண்ட் ஃபைனலாக திருவண்ணாமலை ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அது ஒரு குட்டி மெமோ ட்ரெயின் தான் இருந்துச்சு, ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. இங்கேருந்தே கிரிவலம் ஆரம்பிச்சிட்டு போகலாம். அங்கே பின்னாடி காமிக்கிறது தெரியும் எத்தனை பேர் அப்படியே லைனாக போயிட்டே இருக்காங்கன்ட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே வரிசையாக வெளில வந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் அங்கே தெரியாத கூட்டம் அப்படியே போயிட்டே இருக்காங்க எல்லாம். ஆக்சுவலி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் பௌர்ணமி, நாங்கள் இன்றைக்கி தான் பௌர்ணமின்னு நினச்சி வந்துட்டோம். ஸோ நாளைக்கு நைட்டு தான் ஆக்சுவலி கிரிவலம் போவாங்க. இப்போ நாங்கள் எப்படியும் இப்போ கோயில் போனாலும் கிரிவலம் போக முடியாது. ஆனால் இப்போ எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. நாங்கள் ஆக்சுவலி நாளைக்கு காலையில், அதாவது இன்றைக்கி இப்போ 12 மணி, இன்னும் 4 மணி நேரம் கழித்து நாங்கள் கிரிவலம் போகலான் இருக்கோம். அது வரைக்கும் இப்போ எங்கே தங்குறதுன்னு தெரியல. கோயில் போயிட்டு பேசாமல் கோயிலே தூங்கிடலான் இருக்கோம். டைம்னா மணி பார்த்தீங்கன்னா 12. இப்போ தான் வந்திருக்கோம். இன்னொரு முக்கியமான பிரச்சனை, ஃபோனில் சார்ஜ் இல்லை. 17% தான் இருக்குது. இதை வச்சு நாங்கள் எப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்ட போகிறோன்னு தெரியலை. கோயிலுக்கு போயிட்டு சார்ஜ் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா வைப்பே இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்லேயே போடல இவனுங்க, கோயிலில் போட்டிருக்கு போகிறாங்க. முதல்ல கோயிலுக்கு போகிறதுக்கு வழி தெரியணும், அந்த வழி எங்களுக்கு தெரியாது. வழியெலாம் ஈஸி தான், கூட்டத்தோட கூட்டமாக போயிடலாம்.
ஓகே, அக்கார்டிங் டு கூகுள் மேப்ஸ் இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து 1.2 கிலோமீட்டர்ஸ் 1.6 கிலோமீட்டர்ஸ் அவே அண்ட் வாக்கிங்கில் போனால் 20 மினிட்ஸ் ஆகும் போட்டிருக்குது. சார்ஜ் போடுறதுக்கு பெஸ்ட் இடம் கிடச்சிருச்சு. இங்கே போய் சார்ஜ் போட்டு போக போகிறோம். சிவா போய் சார்ஜ் போட்டு வந்துடுவோம். சார்ஜ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம். போய் தூங்குறோமா இல்லை சாப்பிட்றோமா இல்லைன்னா நடக்கிறோமான்னு பார்ப்போம். ஆமாம், ஆக்சுவலி ரொம்ப பசிக்குது. முதல்ல போய் எங்கேயா சாப்பிட்டுட்டு போகணும். எனக்கு பசிக்கல. கூட்டத்தை கண்டுபிடிச்சாச்சு. இந்த கூட்டத்தோட அப்படியே போனால் கோயிலுக்கு போய் சேர்ந்துடலாம். இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக கூட்டம் வரும். பின்னாடி வாங்கப்பா. பஸ் ஸ்டாப் போகிறோமா ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் அப்படியே நிறுத்தி சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம் பார்த்தோம். இப்போ மணி வந்து 2 மணி. நைட் 2 மணிக்கு உட்காந்து பரோட்டா சாப்பிட்டுருக்கோம். பரவாயில்லைங்க, பஸ் ஸ்டாப் போகிற மாதிரி கடைங்களாம் திறந்துருக்கு. மூடும். மேடுபடியா? இதோ இதுதான் கோவில். கோவில் வந்தாச்சு. பட் ஃபஸ்ட்டு கிரிவலம் போயிட்டு வரணும். ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி கிரிவலம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே வர போகிறோம். நம்ம பிளான் என்ன? ஒரு பிளானும் இல்லை. லைட்டாக படுத்து தூங்கிட்டு இப்போ மணி 2:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4 o'clock எழுந்திரிச்சு சட்டுன்னு நடக்கிறோம். 3 மணி நேரத்தில் எழுந்திரிச்சு நடந்தால் 7 o'clock வரோம். கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், கிளம்பிட்டே இருக்கும்.